ஹலோ இந்த பாருங்க சார், டாட்டா ஏஐ லைஃப்பில் எங்களை ஃபேஸ்புக்கில் வந்து வேலை இல்லாதவங்களெல்லாம் எங்களை வந்து சேர்ந்து என்னை வந்து என்ன பண்ணாங்க, என்னை வந்து சேர வச்சிங்க. என்ன டாட்டா ஏஸில் ஃபேஸ்புக்கில் வந்து என்ன வந்து எஸ்கூஸ்மியா டாட்டா ஏஐ லைஃப்பில் எங்களை வந்து ஏமாத்துறாங்க. இது மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்க வச்சு எங்களை அதிகமாக சொல்லி அவ்வளோ பர்சன்டேஜ் 30% கொடுக்குறேன், 40% கொடுக்குறேன்னு எங்களை ஃபேஸ்புக்கில் ஒரு விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எங்களை சேர வச்சு அந்த அதிகமாக எங்களை வந்து சொந்தக்காரன்ட்ட போய் சொந்தக்காரனுக்கு நான் 1 லட்ச ரூபா 1 பவுன் மோதிரம் பண்ணி போட்டிருக்கேன், எல்லாம் செஞ்சுருக்கேன். அதுக்கு மேலே அவங்க ஒய்ஃபு அதுக்கு மேலே வச்சுக்கிட்டு இப்போ எங்களை சேர வச்சுட்டு எனக்கு சார் இதில் வேலை செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ஓசி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் நீ வந்து அப்ளை பண்ணிட்டீங்களா, அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீ வந்து உனக்கு இன்சூரன்ஸ் போட முடிஞ்சால் போடு, அப்படி இல்லைன்னா நீ வேறு எதுலேயும் வேலை செய்யக்கூடாது, இதிலே என்ஓசி எல்லாம் கொடுக்க மாட்டாங்கிறாங்க. ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணுறதுக்கு பண்ண முடியாது. அவ்வளோ துமுறாக பேசுகிறாங்க, அவ்வளோ ரஃப்யூஸாக பேசுகிறாங்க. எதுக்கு அப்படி பேசுகிறாங்க? அப்படி எதுக்கு பேசுகிறாங்க? எங்களை சேரக்கூடாதுங்கிறாங்க. என்ன பண்ணக்கூடாது? இவர் தாங்க மேனேஜர், ரொம்ப இதாக பேசுகிறேன். என்ன பண்ணுவா போலீஸில் போய் நான் எனக்கு என்ஓசி கொடுக்க மாட்டேன் வந்து கேட்டதுக்கு என்ன பண்ணுவா? ஃப்ராடு பேலை ஏமாற்றி நீனாலும் பார்த்துருவோம். தேவராஜன் உட்காந்து வழி என்ஓசி கொடுக்குறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறா. என்ஓசி கொடுக்கறதுக்கு நீ வந்து வேலை செய்ய கேட்க மாட்டாங்களா? நீ சொன்னதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க, நீ சொன்னது நீ வந்து என்எஃப்சி இல்லாம வேலை செய்யாம உட்கார சொல்ற. நீ எதுக்கு என்ன எக்ஸாம் எழுத வச்சு வச்சார? நீ எதுக்கு அப்ளை சொல்ற? நீ யாரு என்ன போடுறதுன்னு சொல்றதுக்கு? நீ என்னத்துக்கு நீ